அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய என் சொந்தங்களே, நாம் நம்முடைய சகல காரியங்களிலும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் படைத்த இறைவனிடத்தில் நாம் அங்கீகாரத்தை தேடுகின்றோமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் காலத்தில் பல்ஆம் பின் பாஊரா எனும் தலை சிறந்த ஒரு வணக்கசாலி, ஞானம் பெற்றவர், வேதங்களை கற்றவர், துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட நபர். ஆனால் அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் பின்னாட்களில் அவன் தடம் புரண்டு போனான். எந்த அளவிற்கு என்றால் அவருடைய கல்வி பறிக்கப்பட்டது, ஞானம் பறிக்கப்பட்டது. அல் குர்ஆன் அவனுக்கு பட்டம் சுட்டுகிறது, அவன் நாயை போன்றவன் என்று. எனவே நம்முடைய வழிபாடுகளில், நம்முடைய கல்வியில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலில் என சகல காரியங்களிலும் நாம் அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால் இந்த துஆவை ஓதுவோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து எல்லா விதமான சகல காரியங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக. நிச்சயமாக நீ செவியுற்றுபவனாகவும் முற்றும் அறிந்தவனுமாக இருக்கிறாய். அணிதினமும் செய்வோம். அங்கீகாரம் என்னும் பெட்டகத்தை தந்தது புரிவானாக. ஆமீன்.